ஆடும்பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே படியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரன். திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் என்னாள். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் மண்ணிரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ICF அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கம் மிக சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருமந்திர ஞான வேள்வியில் நாம் 9ஆம் தந்திரத்தில் ஞானகுரு தரிசனம் என்பதை தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. ஞான குரு தரிசனம் என்கிற அந்த நிலையிலே குருநெறியே சிவநெறியாக கொள்ளப்படுகின்ற நம்முடைய சிவநெறியாக இருக்கக்கூடிய சைவ நெறியிலே குருநெறி என்று சொல்லக்கூடியதே நிறைவு நெறியாகவும் நிலைத்த நெறியாகவும் நாம் கொண்டிருக்கின்றோம். சிவமே குருவாக இருந்து திருக்கைலாயத்திலே இந்த நெறியை தொடங்கி வைத்ததாக நாம் நம்முடைய அருளாளர்கள் நமக்கு உணர்த்துவதை நாம் உணர்ந்திருக்கிறோம். ஆகையினால்தான் அந்த மூர்த்தங்களிலே தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய அந்த தென்முக கடவுள் அந்த மூர்த்தமானது சைவ நெறியினுடைய அடிப்படை கொள்கையாக இருக்கக்கூடிய பதிப்பசு பாசம் என்று சொல்லக்கூடிய முப்பொருளிலே பாசம் நீங்கிய உயிர் பதியச் சேர்கின்ற அந்த நிலையை குரு வழியாக பெறுகின்ற தத்துவத்தை, உண்மையை, நெறியை காட்டுகின்ற ஒரு விளக்கமாக அது அமைகிறது. சிவநெறியின் மொத்த விளக்கமே தென்முக கடவுள் தான். ஆகையினாலே நல்ல குருவிடம் நாம் அமைந்த பிறகுதான் நமக்கு நம்முடைய ஆன்மீக வாழ்வு அது ஒரு நிறைவை நோக்கி செல்ல ஆரம்பித்திருக்கிறது என்பது பொருள். இந்த குருவை நாம் கொள்ளுகின்ற வரை, தேர்ந்தெடுக்கின்ற வரை, அல்லது அந்த நெறியிலே செல்லுகின்ற வரை நம்முடைய ஆன்மீக பயணத்தினுடைய நிறைவு நிலை தொடங்கவில்லை என்பதுதான் ஒரு செய்தியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை வலியுறுத்துவதுதான் 9ஆம் தந்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஞான தரிசனத்தில் தெளிவாக பேசுகின்றார். இந்த இறைவனை, ஈசனை வணங்குவது, கடவுளை வணங்குவது, வழிபாடு செய்வது என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்மீக நெறியில் கடவுள் வழிபாடு என்பது
அல்லது இறை வழிபாடு என்பது குரு வழிபாடாக அது மாறி நிற்க வேண்டும். அது குரு வழிபாடாக மாறுகிற பொழுது ஈசனையே குருவாக, குருவாய் வருவாய் என்று சொன்னது போல ஈசனையே குருவாக உணர்கின்ற அந்த செய்தியும், ஈசனையே குருவாக உணர்கின்ற நெறியம்தான் உண்மையான வழிபாடாக அமையும். அதில் குரு வழிபாடு என்று சொல்லக்கூடியது கிரியையில் சொல்லப்படுகின்ற அந்த பூசையில் நாம் இதனை கொண்டு போய் நிறுத்தாமல் குரு சங்கம வழிபாடு என்று சொல்லக்கூடிய 3 விதமான வழிபாடுகளை கிரியையில சொல்லப்பட்டிருக்கிற அந்த நிலையிலே நாம் சிவத்தை வழிபடுகின்ற முறையிலே இந்த குரு வழிபாடு என்பது தான் நிறைவான ஒரு வழிபாடாக, அல்லது இன்னும் சொல்ல போனால் இதுதான் முறையான வழிபாடாக அமைகிறது. நின்மலாவத்தையில் சுத்தாவத்தையாக சொல்லப்படுகின்ற, சகலத்திலே சுத்தமாக சொல்லப்படுகின்ற, சகலத்திலே சுத்தமாக சொல்லப்படுவது தான் சகலத்துக்கே நிறைவு. ஏன் நிறைவுன்னு சொல்றேன்னா, அதுக்கப்புறம் பிறப்பு இருக்கக்கூடாது. பிறப்பு எப்ப நிற்கிறதோ நின்று போகிறதோ அதுதான் சகல நிறைவு. சகலமும் கேவலமும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்குமானா பிறப்பு வரும். சகல கேவலம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிற பொழுது பிறப்பு வருகிறது. எப்பொழுது சகல கேவலமானது நிகழாமல் சுத்தத்தில் நிற்கிறதோ அப்பவும் பிறப்பு இல்லாமல் போகுது. அப்படி பிறப்பின்மையை தருவதற்கு தான் குரு. குரு அந்த நெறி, அதனாலதான் அது நிறைவான நெறி. இதை என்ன தெளிவா சொல்றாரு பாருங்க இந்த பாட்டுல. தலைப்படலாம் எங்கள் தத்துவன் தன்னை அலைப்படு பாசம் அறுத்து அறுத்திட்டு நிலைப்பட நாடி நினைப்பற உள்கின் தலைப்படலாகும் தர்மமும் தானே. தலைப்படலாம் எங்கள் தத்துவன் தன்னை அலைப்படு பாசம் அறுத்து அறுத்திட்டு நிலைப்பட நாடி நினைப்பற உள்கின் தலைப்படலாகும் தர்மமும் தானே. இப்ப இறைவனை வழிபட வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது எல்லாருக்கும் இயல்பாகவே அது வந்துருங்கிறார். ஏன் சில பேருக்கு தான் அவங்களுடைய என்ன சொல்றது, போதாத காலம் கூட சொல்லலாம். அது போதாத காலத்தில் இறைவன் இல்லைன்னு சொல்லி அதிலே நிற்பாங்க. அது அவங்களுடைய வினைப்பயன். என்ன சொன்னாலும் அது அவர்களுக்கு எடுபடாது. அவங்க அவங்களுடைய அறிவு என்ன சொல்லணும்னா, எதுவுமே இல்லை, நீயே தான் சுயம்போ அப்படிங்கிற மாதிரி அது அவங்களுக்கு சொல்லும். அதனால் அவங்க அதிலே நிற்பார்கள். அவங்கள பொதுவாகவே ஈசன் மேலே அன்பு கொண்டு, அதாவது இறைவன் என்கிற ஒருவர் மேலே அன்பு கொண்டு அந்த இறைவனை உண்டு என்று நம்பி இருக்கிற அந்த தன்மை இருக்கிறது, அது உயிர்களுக்கு வருவது. இப்போ அந்த உயிர்களுக்கும் சிவபெருமான் மேலே சிவனை பார்த்து அன்பு வருவதும், சிவனை வழிபடுவதும், சிவன் திருக்கோயில் போவதும், சிவனை வழிபாடு செய்வதும், பூசை செய்வதும், சிவனுக்குரிய காலங்களிலே அவனை வழிபடுவதுமாக
இந்த மாதிரியாக வழிபடுவது என்பது உயிர்களுக்கு வந்துள்ளலாம். அது வரும். அது அதில் ஒன்றும் ஒரு பெரிய இது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதுக்கு ஒரு விளக்கம் நான் பின்னால் சொல்கிறேன். தலைப்படலாம் எங்கள் தத்துவன்னா மெய்ப்பொருள் சிவபெருமான். தலைப்படலாம், அவனை வழிபடலாம். இது பெரும்பான்மையானவர்களுக்கு அது வந்து விடுகிறது. பிரச்சனை என்னன்னா வந்தப்புறம் நிற்கிறது தான். வந்துடும், வந்தப்புறம் அதில் நிற்பார்களா? நிற்பதில்லையே, ஏன்னு கேட்கிறார். அலைப்படு பாசம் அறுத்திட்டு பல்வேறு விதமான பிராரத்த வினையினுடைய பயன்கள் தாக்க ஆரம்பிக்கிற பொழுது அவர்களுக்கு இந்த கொள்கையிலே உறுதி கொலைய ஆரம்பிக்கிறது. சிவநெறியை விட்டு விலகி நிற்கக்கூடிய தன்மை ஏற்படுகிறது. சிவன் நம்மை கைவிட்டு விடுவானோ என்று எண்ண தோன்றுகிறது. அப்படி சிவநெறியை விட்டு வேறு ஏதாவது நெறி சிறப்பாக இருக்குமோ என்று எண்ண தோன்றுகிறது. வேறு ஏதாவது நெறிகளிலே ஆர்வம் ஏதோ காரணங்களுக்காக தரப்படுமானால் அங்கே போக வேண்டும் என்று தோன்றுகிறது, போகிறது. அல்லது இங்கேயே இருந்து மறந்து விடுவது, இப்படியெல்லாம் நிகழ்கிறது. யார் சிவனை உறுதியாக பற்றி கொண்டு இருக்கிறவர்கள் சிவனையே பற்றி கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று கேட்கிறார். சிவனை பற்றி கொண்டு இருக்கிறவர்கள் சிவனையே பற்றி கொண்டு இருக்கிறவர்களா? நேர வந்தவர் யாவராயினும் நித்தமாகிய பத்தி முன் கூற ஈரமென் மதுர பதம் செவிப்புலன் அழைத்து கொண்டு மனைப்புகுந்து குலாபு பாதம் விளக்கிய மண்டு காதலின் ஆதனத்திடை இருத்தி உண்டி 4 விதத்தினில் 6 சுவைத்திறத்தினில் அண்டநாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அடித்துள்ளார். இப்படி வருகிறவர்களுக்கெல்லாம் உயர்ந்த உணவு வகைகளை சிவனடியார்களுக்கு தந்துகிட்டு இருக்கிறவருக்கு வறுமை வந்துடுது. இப்போ வறுமை வந்தால் என்ன செய்ய தோணும்? எல்லாரும் என்ன சொல்லுவான், ஏன்டா காசை வச்சுட்டு சும்மா இருக்காம எல்லாருக்கும் சாப்பாடு போட்டா இப்போ நீ பாரு, நீ எவ்வளோ கஷ்டப்படுறிய. தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருந்தாரு, விட்டுட்டு வயக்காட்டில் போய் குடிசை போட்டுக்கிட்டு அதில் இருந்துட்டாரு. அங்கேயும் தேட்டு வராரு ஒருத்தர், இல்லையா? அப்படித்தான் நம்ம பார்க்குறோம். முதல் கேட்சா என்ன கிடைக்குதோ அதை எடுத்து அந்த நீரில் விடுகிறார். அதை முதல்ல கிடைச்ச மீன் எடுத்து கொண்டு போய் விடுறாரு. பல நாள் ஒன்றுமே கிடைக்கல. அப்போ என்ன தோணும்? சரி, இப்போ கிடைச்சதுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். அப்புறமா ஒரு தங்க மீனே கிடைச்சிருச்சு. என்ன செய்தார்? யோசனை பண்ணி பார்க்கணும். ஏன் அவங்கெல்லாம் நாயன்மார்களாக நாம் எண்ணினோம்? இந்த வேறுபாடு தானே. என்ன வேறுபாடு என்று கேட்டால், பிராரத்தை தாக்குகிற பொழுது நீ தாக்கு பிடிப்பியா? சிவநெறியில தாக்கு பிடிக்க முடியுமா என்று கேட்கிற. தலைப்படலாம் எங்கள் தத்துவன் தன்னை ஆலைப்படு பாசம் அறுத்திட்டு நிலைப்பட நாடி நினைப்பற உள்கின் தலைப்படலாகும் தர்மம் தானே. அவ்வாறு வருகின்ற பொழுது எந்த விதமான ஒரு தாக்குதலும் தம்மை பாதிக்காத வண்ணம் அலைப்படு பாசம், அது எப்படின்னு பின்னால சொல்லுவார் அடுத்த பாட்டில். அலைப்படு பாசம், பிராரத்தம் வரத்தான் செய்யும். பிராரத்தத்தை எப்படி பார்த்தார், அதுக்கு வழி சொல்லித்தரார் பின்னால. ஆனால்
நாம் சிவபெருமான்கிட்ட போய் தஞ்சம் புகுந்து அவனையே நம்முடைய முழுமுதற் பொருள் என்று ஏற்றுக்கொண்ட பிறகு உயிர் தான் அடைய வேண்டிய பொருளாக சிவத்தை கருத வேண்டும். அடைய வேண்டிய பொருளுக்காக சிவத்திடம் செல்லாமல் அடைய வேண்டிய பொருளே சிவம் என்று கருதி செல்வது. அப்படி செல்கிற பொழுது பிராரத்தம் என்று சொல்லக்கூடியது அலைப்படுப்பாசம் அறுத்து அறுத்திட்டு, மணிவாசகருக்கும் அதுதான் நிகழ்ந்தது. அவர் போய் தன்னை தந்த பிறகு அந்த அந்த பொண்ணு, குதிரை வாங்க போன பொண்ணு காணா போச்சுங்கிறது கன்டென்ஷன். என்ன ராஜாவோட கன்டென்ஷன், இந்த பொண்ணை திருப்பி கொடு, என்ன ஆச்சு அப்படின்னா அவருக்கு அது சொல்ல தெரியல. சொல்ல தெரியலையேன்னா அதுக்கு அது எப்படியாவது அந்த விஷயத்தில் நம்ம தப்பிக்கிறதுக்காக மணிவாசகர் எந்த முயற்சியும் எடுக்கல. அவர் என்ன பண்ணிட்டாரு, இது நம்முடைய பக்தியை தாக்காதபடிக்கு பார்த்துக்கணுன்ட்டார். அவ்வளோ அவருடைய கன்டென்ஷன் என்னட்டா, இதுக்கும் சிவபெருமானுக்கும் சம்மந்தம் கிடையாது. சாமிக்கு என்ன சம்பந்தம் அந்த பொண்ணுங்கிறதுக்கு? நான் வாங்கினேன், நான் எங்கோ விட்டேன், ஏதோ போச்சு, அது சமாஜம். அதனால் சாமி இதில் சம்மந்தப்படுத்தக்கூடாது மட்டும் நினைக்கல. சாமியோட நமக்கு இருக்கிற சம்பந்தம் எந்த விதத்திலும் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் ரொம்ப கீனாக இருந்தார். இங்கே பெருமான் மேலே நான் வைத்திருக்கிற அன்பு இதனால எல்லாம் குறைந்து விடக்கூடாது. இது அவருக்கு ரொம்ப தெரியுது. இது ஒரு டெம்பரரி ஃபினாமினா. இந்த வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கிற இந்த சமாச்சாரங்கள், இதுக்காக நான் சிவத்து மேலே இடர்களை யாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரு நெறிபணி யாரேனும். என்ன அதுக்கு பொருள்? இடர்களை யாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரு நெறிபணியாரேனும் சுடருருவாய் என்பரா கோலத்து எரியாடும் எம்மானார்க்கு அன்பு அரா என் நெஞ்சு அவருக்கு. என்னுடைய அன்பு குறைஞ்சிருமான்னு கேட்குறாங்க அம்மா. அது பிராரத்தம். அது இந்த உடம்பு சம்பந்தப்பட்ட சமாச்சாரம் அது வரத்தான் செய்யும். அது முன்னையே விட்ட அம்பு, அது சேர்ந்து தான் ஆகும் இலக்க இல்லையா? அதிலிருந்து எப்படி விடுபடுவது என்பதை விட எப்படி அது நம்மளை சிவபெருமான்கிட்டேருந்து தற்காம நம்முடைய உறவை பாதிக்காமல் எப்படி இருக்கணும்னு அது சொல்லுகிறார். அலைப்படு பாசம் அறுத்து அறுத்திட்டு நிலைப்பட நாடி. நிலைப்பட நாடினாரு. அந்த உறவு தத்துவனோடு ஏற்பட்டிருக்கக்கூடிய தலைப்படுதல், சிவத்தோடு ஏற்பட்ட உறவானது எந்த விதத்திலும் அதுக்கு தீங்கு வராமல், அதுக்கு எந்த கெடுதலும் வராமல் அதை நிலைத்த நிலையிலே நிலைப்பட நாடி நினைப்பு அற உள்கின். நினைப்பற உள்கின்னு சொல்லுகிறார். நினைப்பு மறப்பு அற உள்கின். இதுக்கு மிகச்சிறந்த ஒரு சாதனமாக அமைவதுதான் இவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இக்கட்டில், இந்த மாதிரியான ஒரு சமாச்சாரத்தில் உதவுவது தான் ஞான குருவினுடைய திருவடி. இந்த நினைப்பற உள்கின் குருவினுடைய அந்த திருவடியை, குருவினுடைய அந்த தனக்கு குருவாக வந்தார் அல்லவா திருப்பெருந்துறையில், அந்த பெருமானையே திரும்ப திரும்ப நினைந்து, வேறு எந்த கோலமும் இல்லை. அது திரும்ப திரும்ப நானும் எம் சிந்தையும் எவ்விடத்தே சாமி கேட்குறாங்க இல்லையா? தானும் தையலும் என்னை ஆண்டிலனேல் நானும் என் சிந்தையும் எவ்விடத்தேங்கிறார். நான் எவ்விடத்தேன்னு, நானும் என் சிந்தையும் எவ்விடத்தேம்னாரு பாருங்க. அதுதான் சாமி மணிவாசகர் கேட்குறாரு. என்னுடைய சிந்தனை முழுவதும் நான் அவருக்கு கொடுத்துட்டேன். அதனால் என் சிந்தனை எங்கேயோ போயிருக்கும் நிச்சயமாக. இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் என் சிந்தனை உண்மையிலேயே வேறு காலமாக இருந்தால் போயிருக்கும். ஆனால் என்னை குருநாதராக நீ ஆண்டு கொண்டு விட்டாய் இல்லையா? ஆகையினாலே தானும் தையலுமாக என்னை ஆட்கொண்ட காரணத்தினாலே எனக்கு என் சிந்தை உன்னிடமே இருக்கிறது. குருநாதருடைய திருவடிகளை, குருநாதருடைய அந்த
கடல்களை நினைப்பற என்று சொன்னால் அது அப்படியே திருவாசகத்தில் இருக்கிற அந்த வரி போலவே வருது. நினைப்பற நினைந்தேன் நீயலால் பெரிது மற்றின்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றான வரை நினைப்பற உள்கின். நினைப்பு மறப்பு அற உள்கின், மறந்து போறது அப்புறம் நினைப்பு வருது. அப்படி இல்லாமல் அது பிராரத்தம் வருகிற பொழுதுதான் இந்த சிவ நினைவில் நமக்கு அந்த சிவபக்தி நினைக்கிறது சேர்றது கூட, சிவநெறிக்கு வந்துடுறது கூட பெருசு இல்லை, நிற்கிறது தானே பெரிய விஷயமா இருக்கு என்று சொல்லுகிறேன். அங்கே தான் அதுக்காகத்தான் நாம் ஞானகுருவை கை கொள்ள வேண்டும். இந்த இடத்துல குறிப்பிடுறதே அதுதான். ஏன் என்று சொன்னால், நாம் தனியாக இருந்தோம் என்று சொன்னால், தனியாக இருக்கிற பொழுது இந்த மாதிரியான பிராரத்தத்தை நம்மால் வெற்றி கொள்வது கடினமாக இருக்கும். அந்த பிராரத்தம் என்பதை நாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதமே ஞானகுருவினுடைய அந்த திருவடியும் அவருடைய தரிசனமும் தான். அந்த தரிசனம் என்று சொல்லுவது ஞானகுருவினுடைய நினைவு. நினைப்பற உள்கின் அந்த ஒரு ஆயுதம் இல்லாமல் போனவர்கள் எல்லாம், அவர்களெல்லாம் பிராரத்தம் வந்த உடனே அவர்களுடைய நிலைகள் என்னன்னு சொல்ல முடியாது. மீண்டும் அவர்களுடைய அந்த நிலை பிறப்புக்கு போயிடும் இல்லையா? ஏன்னா பிராரத்தத்தை அனுபவிக்கும் பொழுது ஏற்படுற ஒரு மிகப்பெரிய விஷயமே என்னென்னா ஆகாமியம் வந்துடும். அது ரெண்டும் ரொம்ப கிளப்டு. ஆகாமியம் வந்துச்சுன்னா பிறப்பு வந்துடும். எதனால பிறப்பு வருகிறது? துன்பத்தை அனுபவிப்பதனால இல்லை. துன்பத்தை அனுபவிக்கிற பொழுது நம்முடைய ஆட்டிடியூட் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். நான் அடுத்த பாட்டில் அதை ரொம்ப அழகாக சொல்லுவார். இதுவும் அதை ரொம்ப தெளிவாகவே அதை விளக்குவார். அலைப்படு பாசம் அறுத்திட்டு நிலைப்பட நாடி. நிலைப்பட நாடினாரு. அது என்ன நிலைப்பட நாடினா, எனக்கும் ஈசனுக்கும் இருக்கக்கூடிய இந்த பந்தம், இந்த உறவு, இது இன்று நேற்று ஏற்பட்டதல்ல என்பதை உணர்ந்து என்னை ஆட்கொள்வதற்காகவே வந்த அவர் இருக்கிற பொழுது எதையும் நான் தனியாக எதையும் நான் எதிர்கொள்ள போவதில்லை. குருநாதர் இருக்கிறார், குருநாதராகவே வந்திருக்கிறார் என்று நிலைப்பட நாடி நினைப்பற உள்கின். ஏன் குரு தரிசனம் அவசியம் என்று கேட்டால், யாராக இருந்தாலும் பிராரத்தத்தை அனுபவிச்சுட்டு தான் போக முடியும். அப்படி பிராரத்தம் என்று சொல்லக்கூடிய அதனை அவங்க எதிர்கொள்வது என்பது தனியாக கொள்ள முடியாது. ஆகையினாலே நம்முடைய சிவஞான சித்தியார்லையும் ரொம்ப அழகாக ஒரு பாட்டில் சொல்லுவார். நேசமொடும் திருவடிக்கு நீங்காதே தூங்கும் நிலையுடையோர் நின்றிடுவர் நிலை அதுவே ஆகி. நேசமோடு திருவடிக்குள் நீங்காதே தூங்கிடுவர். எப்பொழுதும் குருநாதருடைய திருவடிகளை விட்டு நீங்கிறதே இல்லை, அது கீழேயே இருக்கிறது. ஏன்னா தனியாக போனால் பிராரத்தம் அடிக்கும். இந்த தனியாக போன பிராரத்தம் அடிக்குங்கிற ஒரே காரணத்திற்காக குருநாதருடைய திருவடியிலேயே எப்பொழுதுமே இருந்து கொண்டிருந்தால் நிலையுடையோர் நின்றுடுவர். அப்படி நிற்காதவங்க என்ன ஆவாங்கன்னு சொல்றார். நிற்காதவங்க திரும்ப பிறப்புக்கு போய்விடுவார்கள். ஏன் பிறப்புக்கு போகணும் அவங்க என்று கேட்டால், பிராரத்தத்தை அனுபவிக்கிற பொழுது ஆகாமியம் விளைந்து. எனவே பொருளை, மெய்ப்பொருளை அல்லது சிவத்தை வழிபாடு செய்கின்றவர்கள் வணங்குகிறார்கள் என்றதெல்லாம் பத்தாது. அது ரொம்ப அழகாக சொன்னது போல, நாம் இறை வழிபாடு, சிவ வழிபாடு என்பது என்னங்கிறது ஒரு தெளிவு பெறுவதற்காகத்தான் இந்த 9ஆம் தந்தத்தை சொல்லுகிறார். தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் என்று சொல்லுகிறது. தெளிவில்லாதவன்
வழிபாடு செய்கிற கடவுளை எவ்வாறு பிடித்து வைத்துக் கொள்ளப் போகிறான் சொல்றாருல்ல அவர். அதனால தான் சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனிய. எதுக்கு சொல்றாரு? அத சிக்கன பிடித்தேன் என்று சொல்லுவது, நான் இங்க இருக்கிற வரைக்கும் இந்த குருநாதரா உன்னை பிடிச்சிட்டு தான் இருப்பேன். ஏன்னு கேட்டேன்னா இங்கேருந்து காட்டி என்ன அங்கே அழிச்சின்னு போகிற வரைக்கும் இங்கே உன்னை விட்டேன்னா எனக்கு இந்த சிக்கலில் மாட்டிடுவேன், மீண்டும் பிறப்பு வந்துடும். ஆகையினால இந்த சிக்கல்லேருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய திருவடியை பிடிக்காமல் முடியாது. அதுக்காகத்தான் நீ வந்திருக்கிற. ஆகையினாலே வழிபாடு, சிவ வழிபாடு என்பது குரு இல்லாமல் செய்கிற சிவ வழிபாடு கொஞ்சம் ஆபத்து. குருவோடு சேர்ந்து குருவையே சிவமாக வழிபடுவது என்பது தான் சேஃபு. எனவே தனியாக சிவ வழிபாடு செய்யலாம், சிவனை வழிபாடு செய்யலாம், சிவனுக்கு பூஜை செய்யலாம், எல்லாம் பண்ணலாம். அது டு பி என்கரேஜ். அது பரவாயில்ல, செய்ய வேண்டியதுதான். ஆனால் நிற்கணுமே, நிலைச்சி அங்கேயே நிற்க முடியுமா? அதுக்காக ஈசன் கருணை கொண்டு இவன் நம்ம நினச்சிட்டு இருக்கிறான். அதனால் இவனுக்கு வர கஷ்டத்துலேயும் இதை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக நம்மளும் கூட போய் இருக்கணுங்கிறதுக்காக நீ பார்க்குற மாதிரி, உனக்கு பிடிச்சிக்கிற மாதிரி, உன்னால் பற்றுகிற மாதிரி அந்த மானுட உருவாக எடுத்து குருவாக வருகிறார். கான்செப்ட் அப்படி புரிஞ்சுக்கணும். ஏன் குருவாக வருகிறார் அப்படின்னு கேட்டால், ஆன்மா பக்குவம் பெற்ற பிறகு அதனுடைய மீதம் இருக்கக்கூடிய அந்த பிராரத்தத்தெல்லாம் அது முடிக்கணும். பிராரத்தத்தை முடிக்கிற பொழுது அதற்குரிய அந்த வலிமையை தர வேண்டும். அது தான் கூடவே இருந்து இந்த உயிர் தனியாக அதனை பிராரத்தம் வினைப்பயன்களே ஆன்மா தனியாக இருந்து தான் சந்திச்சாகணும். நான் என்னுடைய வினைப்பயனை நான் தனியாக தான் சந்திச்சாகணும். நான் செய்த வினையின் பயனை நான் தான் சந்திச்சாகணும். நான் என்ன வினையின் பயன் வருகிறதோ அதனை நான் தானே மீட் பண்ணியாகணும். அப்படிதான் ரூலு. ஆனால் இந்த ரூலை இறைவன் என்ன சொல்லி செய்கிறார்? ஆன்மாவானது பக்குவ நிலை வந்த பிறகு அதுக்கு துணை தேவை. நான் போயிடுறேன். அப்போ மற்றவங்களுக்கு ஏன் வரமாட்டேங்கிறாரு? மற்றவங்க அல்ல, அவன் தனியாக பார்த்துக்கிறேங்கிறான். அவன் நான் தனியாக பார்த்துக்கிறேங்கிறான். ஆனால் இந்த ஆன்மாவோ எனக்கு உன்னை தவிர வேறு யாரும் கிடையாது, நீ எனக்கு உன்னை விட போக மாட்டேன் நான் அப்படின்னு என்னையே எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய குருவாக வரித்து குருவினுடைய சிந்தனையாக இருக்கிற இவனுக்கு நான் குருவடிவாகவே இருந்து அவனுடைய துன்பங்களை நீக்குவேன், பிராரத்தத்தை நீக்குவேன், உடலுடாய் கழிகிற வரைக்கும் நீக்குவேன், பிறகு பராவத்தைக்கு அழைத்து செல்வேன் என்று குருநாதருடைய உறுதிமொழியை. குருநாதர் சீடனை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, தன்னுடைய சீடனாக ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, குருநாதருடைய முக்கியமான ஒரு கவரேஜ், அந்த உயிரை பாதுகாப்பதற்கு உரிய அந்த நிலை என்னன்னு கேட்டால் முக்கியமானது, மிக மிக முக்கியமானது. அந்த உயிருக்கு உரிய பிராரத்த வினைகளிலிருந்து அதனை காப்பது. இதுதான். சஞ்சிதத்தை ஏற்கனவே வைவு பண்ணிட்டாரு. சஞ்சிதம் ஏற்கனவே வைவாயிடுச்சு. ஆகாமியம் செய்யாது இது. ஏன்னா இது தெரிஞ்சு போச்சு. இதில் வர விருப்ப வெறுப்பு தான் ஆகாமி. அதனால் விருப்ப வெறுப்பு, நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானும் இதற்கு நாயகமே என்று அது விருப்ப வெறுப்பு இல்லை. விருப்ப வெறுப்பு இல்லாத அதனுடைய பிராரத்தத்தை அது சந்தித்து அதை நல்லிஃபை பண்ணிடணும். அதை வெய்வ் பண்ணாரு. இதை நல்லிஃபை பண்ணுறதுக்கு கூடவே இருந்து தன்னுடைய சீடரானவன் தன்னுடைய அந்த பிராரத்தத்தை நீக்கிறதுக்கு ஒரு அதனால குருவை விட்டு சிவ தரிசனம் கிடையாது அவர்களுக்கு. குரு இல்லாமல் சிவ தரிசனமே கிடையாது. இன்னும் சொல்ல போன குரு தரிசனம்தான், குருவை தரிசனம்தான் சிவ தரிசனமாக. அந்த ஒரு தெளிவு நமக்கு வர வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். அதை சொல்லுகிற பொழுது அந்த பாடல்ல சொல்லுகிறார்,
தலைப்படலாம் எங்கள் தத்துவன் தன்னை அலைப்படு பாசம் அறுத்து அறுத்து அலைப்படு பாசம் அறுத்துட்டு அறுத்தன்னு அப்புறம் வராதான் வரும், அடுத்தது வரும். அதனால தான் அறுத்துட்டு நிலைப்பட நாடி. இப்போ நாம் சிவத்தை வழிபட ஆரம்பித்த உடனே எல்லாம் ரூட்டெல்லாம் கிளியர் பண்ணி விடுவாருன்னு நம்ம நினைக்கக்கூடாது. ரூட்டு கிளியர் ஆகிறதுக்கு கூடவே இருப்பார். இப்போ அவ்வளோதான் அதில் வித்தியாசம். நம்ம நமக்கு வருகிற அந்த செய்திகள் எல்லாவற்றையும் ப்ரீசெட்டு எல்லாமே அந்த பிராரத்தை முழுக்க நம்மளை பாதிக்காதபடிக்க, முக்கியமாக நமக்கு சிவத்தோடு இருக்கக்கூடிய அந்த பந்தம், அந்த உறவு, அது எந்த விதத்திலும் பாதிக்காதபடிக்கு நம்ம வேண்டது அதான்ப்பா. இந்த பிராரத்தை என்னை ஒன்னிட்டேருந்து பிரிச்சிடக்கூடாது. அதுதான் நாம் விண்ணப்பம் செய்ய வேண்டியது. அதுக்காகத்தான் இந்த குரு எனக்கு, நீ குருவாக இதை கடக்கிற வரைக்கும் என் கூடவே நீ இருக்கும். இது நான் என்னால் தனியாக அதை மீட் பண்ண முடியாது. நீ என் கூடவே இருந்தேன்னா அதனை நான் எதிர்கொள்வேன் என்று ஞானகுருவை தரிசனம் செய்தல் என்பது, ஞானகுரு தரிசனம் எதற்காக என்றால், பிராரத்த வினைகள் முழுமையும் வெற்றிகரமாக முடிப்பதற்கும் மீண்டும் பிறப்பு வராமல் தடுப்பதற்கும் ஆகாமியம் மேல் விளைவை ஏற்படாமல் இருப்பதற்கும் ஞானகுரு தரிசனம். இந்த ஞானகுரு தரிசனம் என்பது அதை ரொம்ப அழகாக சொல்லுகிறார். நிலைப்பட நாடி நினைப்பற உள்கின் தலைப்படலாகும் அத்தர்மம். இதான் தர்மங்கிற. தர்மம்னா இதுதான் சிவநெறியினுடைய அடிப்படை தர்மம். சிவனை குருநாதர் குரு வணக்கம் மூலமாக, குருவை தரிசனம் வழிபடுவதன் மூலமாக சிவனை வழிபடுவதுதான் சிவதர்மம். அதனால மிகப்பெரிய ஞான நிலை அடைந்த ஞானிகளுக்கு கூட தம்முடைய குருநாதரை எப்பொழுதும் மறந்து விடுதலாகாது, விட்டு விடுதலும் ஆகாது. திரும்ப திரும்ப பாருங்க, நம்ம திருமூலர் எங்கே பார்த்தாலும் அந்த திருமந்திரத்தில் நந்தியை பற்றி சொல்லாத, தன்னுடைய குருநாதரை நூல் முழுக்க சொல்லாத இடமே கிடையாது. எனக்கு என்ன, எல்லாமே நந்தி கொடுத்தது தாங்கிறார், என் குருநாதர் கொடுத்தது தான் எனக்கு என்று சொல்லுகிறார். எனவே அவரை பொறுத்த வரைக்கும் சிவம் என்பது குருநாதர் தான், சிவம் தான் குருநாதராக வந்திருக்காங்க. இந்த இதை மீட் பண்ணுறதுக்கு, இந்த சிச்சுவேஷனை மீட் பண்ணுறதுக்கு, இந்த ஒரு சிச்சுவேஷனை டேக்கிள் பண்ணுறதுக்கு இப்போ அவர் வந்திருக்கிறார். சிவன் தான் அப்படி வந்திருக்குது. நம்ம அவரை கை கொண்டு, அவரை துணையாக கொண்டு, குருவே துணை என்று நாம் அதை கடக்க வேண்டியிருக்கு. அதுதான் சிவதர்மம். தர்மமும் அதுதான் என்று குறிப்பிடுகின்றார். எனவே ஞானிகள் ஆகி விட்டார்கள், ஞானம் பெற்று விட்டார்கள் என்றால் கூட, ஞானம் பெற்றவர்கள் கூட குருநாதருடைய வணக்கத்தை, குரு வணக்கத்தை அவர்கள் செய்யவில்லை என்றால் அவர்களுக்கு இந்த பிராரத்தத்தை கடப்பது என்பது ஒரு கேள்விக்குறியாக போய்விடும். அதை நாம் ரொம்ப தெளிவாக நம்முடைய இந்த சிவநெறியிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். அது எப்படி இந்த நிலைப்பட நாடி, நிலைக்குமாறு நாடி பாசம் அறுத்துட்டு எப்படி அதை செய்வது என்பதை திரும்பவும் இன்னொரு பாட்டில் சொல்லுகிறார். தலைப்படும் காலத்து தத்துவன் தன்னை விலக்குரின் மேலே விதி என்று கொள்க, அனைத்துலகாய் நின்ற ஆதிப்பிரானை நினைப்புருவார் பத்தி நேடிக்கொள்வாரே. தலைப்படும் காலத்து தத்துவன் தன்னை விலக்குரின் மேலே விதி என்று கொள்க. சிவனையே நினைந்து, சிவன் மேலேயே அன்பு பூண்டு,
சிவனுக்காகவே நாம் வந்து நாம் நம்முடைய நேரத்தை ஒதுக்கி எல்லாம் செய்கிற பொழுது அதற்கு தடை வரும், வருங்கிறார், வராமல் இருக்காது, வரும். அப்போ அந்த தடைகள் எப்படி வரும்னா எந்த விதத்துலேயும் வேணால் வரும். அப்படி வருகிற பொழுது தடைகளை ஏற்படுத்துகின்றவர்கள் மீது எக்காலத்தும் உனக்கு வெறுப்பு வந்துவிடக்கூடாது. இப்போ அதை ரொம்ப நுணுக்கமாக சொல்லுகிறேன். இப்போ நமக்கு நாம் வழிபாடு செய்யணும்னு விரும்புகிறோம், நம்ம வந்து சிவனுக்கு தொண்டு செய்யணும்னு நினைக்கிறோம். நமக்கு தடை ஏற்படுகிறது நம்முடைய உறவுகளாலேயோ அல்லது பகையாலேயோ அல்லது நண்பர்களாலேயோ அல்லது வேறு கால சூழ்நிலைகளாலேயோ ஏதோ ஒரு காரணம் தடை ஏற்படுகிறது. உடனே நமக்கு என்ன வரும்? டக்குன்னு அவங்க மேலே கோபம் வரும். என்ன இப்படி நமக்கு வந்து சாமி கும்பிடலான்னு நினச்சா இப்படி ஒரு பெரிய தடையாக இருக்கு. கோயில் போகலான்னு நினச்சேன், உடம்பு சரியில்லாமல் போச்சு, அவங்கள கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ண வேண்டியதாக போச்சு, கோயில் போகிறது போயிடுச்சு இல்லைங்களா? நான் வழிபாடு செய்யலான்னு நிற்கிற பொழுது வாசலில் வந்துன்னு இதை தடை செய்கிறாங்க. இப்படியெல்லாம் தானே நிகழ்கிறது. அப்போ என்ன சொல்லுகிறார்? தலைப்படும் காலத்து, அப்படி தத்துவன் தன்னைன்னா தத்துவன் தன்னையும் முதல்ல போட்டுங்க. தத்துவன் தன்னை தலைப்படும் காலத்து நாமும் அவரும் உறவு கொள்ள போகிற அல்லது உறவாடுகிற அல்லது சம்பந்தப்பட போகிற நேரத்தில் விலக்குறின் இல்லையா? அந்த விலக்கு என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில இதற்கு தடை நிகழுமானால், தடைகளுக்கான காரணம் என்ன என்பதை உண்மையாக உணர்க. அது என்ன உண்மை? மேலே விதி என்று கொள்க. அப்ப இது நிகழ்வதற்கு என்ன காரணம் என்றால், இந்த தடை என்னுடைய தீவினையின் பயனாக வந்த தடை, என்னுடைய வினையின் பயன்தான் இவ்வாறு வந்திருக்கிறது. உற்ற நோய் நோன்றல், வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்க. உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. உற்ற நோய் நோன்றல் என்பது எனக்கு ஏற்பட்ட இந்த இடையூறு துன்பங்கள் இவற்றிற்கு யாரும் காரணம் என்று மற்றவர்கள் மீது அந்த காரணத்தை கற்பிக்காமல், அவர்கள் மீது வருத்தம் கொள்ளாமல், அவர்களை கோபம் கொள்ளாமல், அது நிகழ்ந்திருப்பதற்கு என்ன காரணம் என்றால் என்னுடைய பிராரத்தம். நான் எப்பொழுதோ செய்த அந்த வினையின் பயன் இப்பொழுது குதிர்கிறது. அது என்ன பக்குவம் பெற்று விட்டது. அது பக்குவம் பெற்று என்னுடைய அனுபவத்திற்கு வந்திருக்கிறது என்று நமக்கு தெரிகிறது. இந்த இடத்துல நம்முடைய திருமல தேவநாயனார் ரொம்ப நுணுக்கமாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். அதுதான் இது நமக்கு ஏற்கனவே தெரிந்த ஒரு செய்தி தானே என்று நாம் நினைக்கலாம். ஆனால் இதில் அவர் சொல்லுகிற ஒரு நுணுக்கத்தை நாம் பார்க்கணும். அதில் அந்த நுணுக்கம்தான் இந்த பாட்டில் அவர் குறிப்பிட்டிருப்பது. தலைப்படும் காலத்து தத்துவம் தன்னை விலக்குறின் மேலே விதி என்று கொள்க. மேலே விதி அப்படின்னு சொன்ன இப்ப பண்ணது இல்லை, அது எப்பவோ பண்ணுது. நாம இவ்வளவு அன்பா இருக்கிறோம், நமக்கு எதுக்கு தடை வரணும்? நம்ம சாமி கும்பிடணும்னு நினைக்கிறோம், அதுக்கு எதுக்கு தடை வரணும்? நாம வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறோம், அதுக்கு எதுக்கு தடை வரணும்? நாம பெருமான் நமக்கு இவ்வளவு தூரம் நாம வந்திருக்கவங்களுக்கு நமக்கு அவர் உதவி தானே செஞ்சிருக்கணும். எதுக்கு இத்தனை தடைகள் வந்தா நான் எப்படி வழிபாடு செய்வேன்? நமக்கு உணர்வு வரதே கஷ்டம். அது வர நேரம் பார்த்து டக்குன்னு ஏதாவது உலகாயுதமா நம்மளை இழுத்துருவாங்க. அது அங்க போய் லாக் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிற பொழுது அவங்க உடனே அதை இழுத்துருவாங்க. அப்போ என்ன ஆகும்? இதனால என்ன செய்கிறார்கள்? பெரும்பான்மை ஒரு தனி இடம், தனி எல்லாத்தையும் விட்டு போகிறது, இந்த மாதிரியாக அவங்க அதை யோசிக்கிறாங்க. நாம் சிவத்தோடு நாம் கொள்ளுகின்ற அதை என்கரேஜ் பண்ணுறாரா? அவர் சொல்கிறார், இதுக்காக எங்கே ஓட போகிற, இந்த இடத்துல நிற்க போகிற,
நான் உனக்கு ஒரு வழி சொல்லித்தரேன்னார் சாமி. நீ ஒன்று செய்துக்கோ, இந்த தடைகள் வருமானால் உடனே தடைகள் நிகழ்வதற்கு காரணம் முதல் ஸ்டெப்பு, முதல் படிநிலை என்னன்னு கேட்டால், தடைகள் நிகழ்வதற்கு இவர் காரணம் அவர் காரணம் என்றில்லாமல் உற்ற நோய் நோன்றல், உன்னுடைய வினையினுடைய பயன்தான், நீ செய்த பிராரத்தத்தினுடைய பயன்தான் இவ்வாறு தடைகளாக வந்தது என்று உணர்ந்து கொள். இது முதல் படி. இதை முதல்ல தெரிஞ்சுக்க. அடுத்தது நீ ரொம்ப முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த தடைகள் என்பது வினையின் பயன் என்று சொல்லுகிற பொழுது, இந்த வினையின் பயன் எப்படி தானா வரும்? இந்த வினையின் பயன் தானா எப்படி வரும் என்கிட்ட? அதுக்கு அது சடம், அது என்னை தேடி வராது. இதுக்கு உரிய காலம், இந்த உரிய காலத்தில் சிவகுமார்கிட்ட போய் சேரணும் என்றெல்லாம் அது தேடி வரத்துக்கு அதுக்கு தெரியாது. நானும் தேடி போய் எடுக்கலை. நான் சிவனை வழிபடணுங்கிறதுக்காக போயிட்டுருக்கேன், நானும் எடுக்கலை, அதுவும் வரல. அப்போ எப்படி வந்தது அப்படின்னா, நீ யாரை வழிபடணும்னு நினச்சி போறியோ அவர் தான் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்போ இந்த தடைகள் எங்கிருந்து வந்தன, இந்த வினைப்பயன் எவ்வாறு ஊட்டப்பெறுகிறது என்று நீ யோசித்து பார்த்தால், ஆய்ந்து பார்த்தால் என்ன தெரிய வேண்டும் உனக்கு என்று சொன்னால், அந்த பெருமானுடைய ஒரு உடனாய் நின்று வினைப்பயனை ஊட்டுகின்ற தன்மையை செய்கின்றான் அல்லவா? உடனாக இருந்து வினைப்பயன்களை ஊட்டுகின்ற தன்மை, அந்த வினைப்பயனை ஊட்டுகின்ற தன்மையன் அவன் ஊட்டாமல் நமக்கு வராது இல்லையா? செய்வானும் செய்வினையும் அதன் பயனும் சேர்ப்பானும், அவன் தானே கொண்டு கொடுக்கணும், அவன் கொடுக்காம வராதுன்னு தெரியும். அப்ப தடைகளை செய்தவர்கள் மேல இருக்கக்கூடிய வெறுப்பு அதை நீக்கிக்கொள். தடைகள் தாமாக வரவில்லை, நம்முடைய வினைகளின் பயனாக வந்தது என்று தெரிந்து கொள். வினைகளின் பயன்கள் தாமாக வரவில்லை, ஈசன் ஊட்டாவை வந்தது என்று தெரிந்து கொள். அப்படி ஈசன் ஊட்டாவை வந்தது என்று நீ தெரிந்து, அவன் ஊட்டவே இவை வந்தன என்று நீ தெரிந்து அவனை நினைக்கின்றாய் அல்லவா? அதுதான் நீ செய்கின்ற வழிபாடு அப்படின்ட்டார். நீ வழிபாடு செய்கிற பொழுதுதானே தடை வந்து நினைக்கிற. நீ தடையை தந்ததே சிவன் என்று நினைக்கிறாய் அல்லவா, உணர்கிறாய் அல்லவா, அதுவே உன்னுடைய வழிபாடாக ஆகிவிடுகிறது என்று குறிப்பிடுகிறார். எனவே வழிபாடு என்பது நீ எந்த விதத்திலே சென்று அவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயோ அந்த விதத்திலே சென்று செய்தால்தான் வழிபாடு என்பது அல்ல. நீ உண்மையை உணர்ந்தால், அந்த உண்மையை உணர்ந்து அந்த உண்மையை உணர்கின்ற நிலையிலே நீ செய்வதும் சிவ வழிபாடுதான். பெருமான் தரவே இது வந்தது, அவன் தராமல் நமக்கு இது எப்படி வந்திருக்க முடியும்? எனவே பெருமானே இதை உரிய காலத்தில் உரிய நேரத்தில் தந்ததினால இனி அதனை நீக்குவதற்குரிய வல்லமை, அந்த தடையையே, அந்த தடை ஏற்பட்ட அந்த நிலையையே சிவ வழிபாடாக மாற்றிக்கொள். எதனால ஒரு தடை ஏற்பட்டுச்சு? தடை ஏற்பட்டுருச்சு, சரி தடை ஏற்பட்டுச்சு, சுவாமி தான் அந்த தடையை ஊட்டாமல் நமக்கு வராது, சாமி தான் ஊட்டியிருக்காரு. எனவே பெருமானே இதுவே ஒன்றன், நன்றி செய்வாய் பிழை செய்வாய், நானும் இதற்கு நாயகம் என்று அவர் தருகின்றவற்றை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் வந்தால் அதுவே சிவ வழிபாடு. இது எவ்வாறு வருகிறது என்று சொன்னால், நீ பற்றி கொண்டிருக்கக்கூடிய ஞானகுருவினுடைய திருவடியே உனக்கு அதனை தருகிறது, அந்த வல்லமையை தருகிறது என்று குறிப்பிடுகின்றார். தலைப்படும் காலத்து தத்துவன் தன்னை, தத்துவன்னா மெய்ப்பொருள், தத்துவன் தன்னை தலைப்படும் காலத்து, தலைப்படும் காலம் என்று சொன்னால் நினைப்பதற்கோ வழிபாடு செய்வதற்கோ உணர்வதற்கோ இப்படி தலைப்படுகின்ற பொழுது விலக்குரின், அதிலிருந்து உன்னை விலக்குகின்ற நிலையிலே ஒரு செயல்கள் நடைபெற்றால் மேலே விதி என்று கொள்க. இது மேலே விதி என்று சொன்னால் முன்னை நான் செய்த அந்த வினையின் பயனாக அல்லவா இது நிகழ்த்தது
என்று கொள்கின்றார். கொண்டு போய் சாமியை கொண்டு போய் சுண்ணாம்பு காலை வேலை போட்டார். சுண்ணாம்பு காலை வேலை போட்டால் சாமி எனக்கு இங்கே போட்டிங்களா, இந்த பாவி பயிலும் போட்டானுங்களே, போட்டவன் அத்தனை பேரும் நாசமாக போகணும், இவனுங்கெல்லாம் நல்லாவே இருக்கக்கூடாது. இல்லை, அவருக்கு தெரியுது நம்ம இதில் கொண்டது சுண்ணாம்பு காலை வேலை போட்டாலும் கூட அது மாசில் வினையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கிழபாணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே நினைக்கிறார் அல்லவா. தடை வந்தது, அவருடைய பணிக்கு தடை வந்தது. அப்படி தடை வந்த காலத்தில் அவர் ஒன்றும் பயப்படல. ஏன் இப்போ பயப்படல? இப்போ சாமி கூட இருக்கிறார். இப்போ எந்த வினைப்பயன் வந்தாலும் அவர் ஊட்டது தான் வரும், அவர் ஊட்டி தான் வரும். அவர் ஊட்டுறவருக்கு தெரியும் அது எப்படி என்ன செய்யணுங்கிறது தெரியும். அந்த நம்பிக்கை எங்கே வருகிறது? குருநாதருடைய தரிசனம், குருநாதருடைய குருநாதரை சிவமாக பற்றி கொண்டு இருக்கிறவர்களுக்கு இப்படி பிராரத்தத்தினாலே வருகிற தடைகள் இவை நீங்குவதற்கு எளிதாகி விடுகிறது. எனவே ஞான நிலை அடைந்தவர்கள் அனைத்துலகு ஆயி நின்ற ஆதிப்பிரானை, அனைத்து உலகாயி நின்ற ஆதிப்பிரானை நினைப்புருவார் பத்தி நேடிக்கொள்வாரே. அனைத்துலகாய் நின்ற ஆதிப்பிரான், எல்லா உலகங்களுமாக நிற்கின்ற ஆதிப்பிரானை அப்படின்னு சொன்னா அவரை மீறி வினைப்பயன் வருவதில்லை. எல்லாத்தையும் எல்லாம் எங்கே என்னென்ன எவ்வாறு நிகழ்கிறது என்பது பெருமானுக்கு தெரியாம எதுவும் நிகழ்வது அல்ல. ஆதிப்பிரானை நினைப்புருவார், ஆதிப்பிரானை நினைப்புருவார் என்று சொன்னால் குருநாதராக அவரை நினைப்புருவார். எனக்கு ஊட்டுகின்ற அந்த வினைப்பயன்களை எல்லாம் நான் எதிர்கொள்ள வேண்டும், அதில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே எனக்கு குருநாதராக வந்துட்டார். அவரே ஊட்டுகிறார், அவரே என்னை அதிலிருந்து காப்பதற்காக என் குருநாதராக வருகிறார். அது பாட்டுக்கு வரும்பா, அது ப்ரீ செட்டு, நான் இருக்கேன் கூட, பார்த்துக்கோ இல்லையா? அதுதான் அந்த நிலை. இப்போ நீங்கள் நல்லா ஒரு செய்தி பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளில் தரேன். கிளாஸில் வாத்தியார் லேபில் நமக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுகிற பொழுது மாணவர்களுக்கு கூடவே இருந்து அதை எப்படி செய்யணுண்டா, இது எப்படி செய்யணுண்டா, இது இந்த மாதிரி செய்யணுண்டா அப்படி என்று அதை சொல்லுவார். சொல்லுகிற பொழுது அவர் ஆசிரியர் கூட இருந்து சொல்லி தருவதனால இந்த மாணவர்கள் அந்த லேப் டெஸ்ட்டை, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை அவங்க கண்டக்ட் பண்ணி ரிசல்ட்டை எடுத்து பார்த்து இப்படி பண்ணு, இப்படி பண்ணாத, அப்படி பண்ணு என்றெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருப்பார். எக்ஸாம் வந்துடும், பரீட்சை நேரம் வருகிற பொழுது அங்கே மாணவர்களுக்காகவே அந்த ஆசிரியர் அங்கே இருப்பார். பொதுவாக நாட் அலவுடு அது எப்போவுமே. ஆனாலும் கூட அந்த மாணவர்களுக்கு அந்த மாரல், அந்த ஒரு தைரியம் வந்துட்டு காலையிலேயே அப்படி நின்று, என்னடா எல்லாம் பார்த்துருக்கீங்களா, எல்லாம் நல்லா ஈஸியாக இருக்கும்டா, எல்லாம் பண்ணிடலாம் ஒன்று, என்ன தெரியுதா அப்படின்ட்டு அப்படியே அங்கேன்னு ஒரு பார்வை பார்த்து அப்படி கொடுத்துருவாங்க. இந்த பையன் அவரை பார்த்த உடனே ஒரு தைரியம் வந்துடும். அது வரைக்கும் ரொம்ப இதுக்காகவே சைக்கலாஜிக்கலாக அந்த ஆசிரியர்கள் போய் மாணவர்களுக்கு அந்த மாரல் பூஸ்ட்டு அதை கொடுப்பாரு. ஆசிரியரை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு தைரியம் வரும். ஒன்றும் இல்லைடா எல்லாமே. அதுக்கும் இல்லாமல் சில ஆசிரியர்கள் முந்தின லேபெல்லாம் அவங்க தான் செட் பண்ணி வைப்பாங்க. நம்ம வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் வருவாங்க, அவங்களே போய் எல்லாத்தையும் செட் பண்ணி சரியாக இருக்கா எல்லாத்தையும் பார்த்து மாணவர்களுக்கு எந்தெந்த மாதிரியான சோதனைகள் எப்படி வரும், அதில் என்ன ப்ராப்ளம் வரும் என்றெல்லாம் தெரிந்தாலும் சரி பண்ணி இதெல்லாம் தாண்டி போய் அவர் அங்கே நின்று அந்த ஆசிரியர் அந்த தேர்வு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாணவர்களை எல்லாம் பார்த்து அப்படி சொல்லி கொடுத்துட்டு போவார்.
அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த மாணவன் வந்து சில சமயம் ரொம்ப டிஃபிகல்ட்டி வந்துடும். இந்த மாணவன் வந்து உடனே அவர் வந்துடுவார். இந்த பையன் நல்லா பண்ணுவான் சார், எப்போவுமே நல்லா பண்ணக்கூடிய பையன், ஏதோ பிரச்சனை இருக்குது, நீங்கள் வேணால் ஏதாவது வேறு எது மாற்றி கொடுங்க சொல்ல சப்போர்ட் பண்ணி, அதாவது இம்மோரலாக கிடையாது, நேர்மையான முறையிலேயே அந்த மாணவனை உரிய நேரத்தில் அவன் தேர்வு பெறுமாறு அவனுடைய அந்த அவன் படிக்கிற காலத்தில் அவனுடைய அந்த சின்சியாரிட்டியை அவர் உண்மையாக உணர்ந்த காரணத்தினால அந்த டிஃபிகல்ட்டியான நேரத்தில் அவர் வந்து இருந்து மாணவனை தேர்ச்சி விட்டு போவார். எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கு. அது மாதிரி உடனே எக்ஸாமினரும் ஆசிரியர் சொன்னால் சரியாக இருக்கும், பாருங்கள் நீங்கள் எப்போவுமே நல்லா செய்வோம், அது என்னவோ ப்ராப்ளம் இதில் என்றெல்லாம் சொல்லி அவர் தேர்த்துவார். இதுதான் குருநாதர். அப்போ வாழ்க்கையில் இது செய்கிறது போல தான் குருநாதரும் அதை செய்வார். பிராரத்தம் வந்ததுன்னா, இத்தனைக்கும் பிராரத்தம் என்பது இவர் ஊட்ட வந்தது தான். ஆனால் இவரே வந்து கூட இருந்து இந்த பிராரத்தத்தை எதிர்கொள்ளுமாறு செய்வார். அப்பர் சுவாமிகளுக்கு அவ்வளோ வந்தது, அத்தனையும் எப்படி எதிர்கொண்டார், எல்லாத்தையும் எப்படி எதிர்கொண்டார். சுவாமி வந்து கூடவே இருந்து அத்தனையும் நீக்கி குருநாதர் போல இருந்து நீக்கி தருகின்றார். ஆகையினால்தான் ஞானகுரு தரிசனம் அவசியம் ஏன் தேவை என்று கேட்டால், கடைசியில் ஞானிகளுக்கே ஞானகுரு தரிசனம் தேவை. ஞானம் பெற்று விட்டோம் என்பதனாலே ஞானகுரு தேவையில்லை என்று சொல்லிவிட முடியாது. ஞானம் பெற்ற நிலையிலேயும் ஞானகுரு தரிசனம் அந்த தேவைப்படுகிறது, அவசியம் போகணும். இல்லைன்னா ஆகாமியத்தில் மாட்டிக்க வேண்டி வந்துடும். ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த கட்டம் அது. அதனால் அனைத்துலகாய் நின்ற ஆதிப்பிரானை நினைப்புருவார் பக்தி, நினைப்புருவார் பத்தி நேடிக்கொள்வாரே. பக்திங்கிறது இங்கே சிவ அன்பு, சிவத்தின் மேலே வைத்திருக்கிற அந்த அன்பை நிலைபெறச் செய்து கொள்வார்கள் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது மறவாத தன்மை பக்தி, அதான் அயரா அன்பில் அரண்கடல் செல்லுமே என்பது போல அயரா அன்பு தான் பக்தி நேடிக்கொள்ளுதல். நேடிக்கொள்ளுதல் மறவாமல் அந்த பக்தியிலே நிற்றல், நினைப்புருவார். ஆகையினால இந்த பெரிய மலை போல வரும், பெரிய பிரச்சனையெல்லாம் வர மாதிரி இருக்கும். ஆனால் அதெல்லாம் என்ன வந்து நிற்கிறாங்க, உன்னை கூப்பிட்றாருயா வாயா அப்படின்னு வந்து வாசலில் வந்து நிற்கிறார்கள். அந்த ராமாருக்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சும் நரகத்தில் இடப்படுங்கிற ஒரு ஆயுதம் கிடையாது அவர்கிட்ட, ஒன்றுமே இல்லை, நிராயுத பாணி. என்ன இருக்கு அவர்கிட்ட? அப்பர் சாமிகிட்ட பல்லவ மன்னன் என்ன, அவன் மன்னவனை கையில் வச்சுட்டு இருந்த சமணர்கள், சமண கூட்டம் எவ்வளவு, சமணர்கள் எவ்வளவு, அவங்களுடைய வல்லமை எவ்வளவு, மக்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு கூட பயப்படுவாங்க. ஏன்னா பல்லவ மன்னனும் அந்த கூட இருந்த கூட்டமும் அரசாங்கம் மொத்தத்தையும் பிடித்து வைத்திருக்கிறவர்கள்ட்ட போய் இவருக்கு சப்போர்ட் பண்ணால் நம்மளே உள்ளே கொண்டு வச்சுருவான். அதனால் நீ தான் கூட இருந்த போல இருக்க வா அப்படின்னு கூட்டிகிட்டு போடுவோம். அதனால் அதுக்கு மக்கள், சாதாரண எளிய மக்கள் அஞ்சுவது இயற்கை தானே. ஆனால் இவர் ஒன்றுமே இல்லை, ஒன்றும் இல்லை, கையில் ஒரு உழவார கருவி மட்டும் கொண்டு வச்சுட்டு இருக்கிறார். ஒரு உத்ராட்சம் போட்டுக்காரு. உங்களை கூப்பிட்றாரு, ராஜா கூப்பிட்றாரு அப்படின்னு. யார் ராஜா அப்படின்னு? யாரு ராஜா? ராஜாவது கூஜாவது பாய அப்படின்ட்டார். இவங்க அவருடைய தைரியத்தை பார்த்து இவங்க பயந்துட்டாங்க. சாமி எங்கள் வேலை போயிடுச்சு, சாமி கூப்பிட்டாரெல்லாம் வந்து நின்று அப்படின்னுட்டு, சரி சரி நீ பயப்படுறியங்கிறதுக்காக வரேன், நான் பயந்து வரல, நீ பயப்படுறிய அப்படிங்கிறதுக்காக வரேன் அப்படின்ட்டு போய் நிற்கிறார். என்ன எப்படி தைரியம் வந்தது? நமக்கு இந்த தைரியம், சாதாரண எளிய மக்களுக்கு தைரியம் வரணும்னா ஞானகுருவாகத்தான் பார்க்கணும். சிவனை நேராக வந்து சிவன் என்று பார்ப்பதை விட சிவனை குரு வடிவில் பார்க்கிறது ரொம்ப மட்டுமல்ல, அவர்களுக்கு அது மிகப்பெரிய இல்களையும் கடப்பதற்குரிய சாதனமாக ஆகிவிடுகிறது. எனவே இதில் அவர் சொல்லுகிற நுட்பம் என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது, தடைகள் வந்தது என்பதினாலே நீ வந்து சிவ வழிபாடு தடைபட்டு விட்டது என்று கருதி விடாதே. தடைகளை தந்தது ஈசன்தான் என்கிற உண்மையை நீ உணர்ந்து, பெருமானே நீ தராமல் எனக்கு எது வரும்னு சொல்லு, நீ அறியாமல் எனக்கு வந்து விடுமா
என்று சொல்லி அவனை நினைப்பாயே, ஆனால் நீ உன்னுடைய வழிபாட்டை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறாய் என்று பொருள். அதை விட்டுட்டு எவன் செஞ்சான், அவன் செஞ்சானா, அவன் நல்லா இருப்பானா, அவனை என்ன பண்ணுறான் பாரு, அவனுக்கு நல்ல இதே இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் நினைத்து அது டைவெர்ட் ஆகாமல் நீ அதே ட்ராக்கில் வந்துடு உள்ளுக்குள்ளே சிவத்தோடு என்று குறிப்பிடுகிறார் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த இரு பாடல்களை நாம் சிந்தித்தோம். அந்த சிந்தனையோடு நாம் இன்றைய தினம் கொஞ்சம் தாமதமாச்சு, இங்கே நெட்டு கட்டாயிடுச்சு, அதனால் வேறு ஏற்பாடு பண்ணி நாம் இந்த ஒளிபரப்பை செய்தோம் என்று சொல்லி 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். நண்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.